இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைவரு உடல்களையும் ஆலயமாக வைத்து உங்கள் ஈரை உங்கள் உடலை ஆண்டு கொண்டிருக்கும் ஈரை ஈசனாக வைத்து ஆன்மீகம் என்பது பெரிய ஒரு கடல். அதில் வந்து நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நிலைகளையும் தன்னுள் உணர்ந்து வெளிப்படுத்துறது. பக்தி நிலை வேறு, ஆன்மீக நிலை வேறு. இது ஒரு சாமி சொல்ற மாதிரி அருள் பெருஞ்சோதிங்கிற மாதிரி இந்த நம்முள்ளேயே நாம் அறிந்து உணர்ந்து நம்முள்ள உணர்ந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் சக்தி ஆன்மீகம். இந்த ஒரு அருமையான சூழலை உருவாக்கிய நமது டாக்டர் அவர்களுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கணும். சிவராத்திரி என்று சாதாரணமாக மாதம் மாதம் வர்றது சிவராத்திரி. மகா சிவராத்திரினா அது பெரிய சிவராத்திரி, அதனால் மகா சிவராத்திரி அதுக்கு பேர். இப்போ டீச்சரம்மா அவங்க சொன்னாங்களா, ரொம்ப வெளிப்படுத்தி அந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் ஒவ்வொரு அந்த கீதாச்சாரம் இந்த சிவனுடைய இதை வெளிப்படுத்தி மாணிக்க வாசகர் திருவாசகம் இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி அந்த ஆற்றல் சக்தியும் இப்போது நாம் கண்டுணர்றது வந்து எப்படின்னா, எனக்கு வெளிப்படுத்தி நான் வந்து பக்தி நிலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷம் பக்தி நிலையிலேருந்து கடைசியில் இப்போ ஆன்மீக வழியில் வந்து புளியம்பட்டியில் நம்ம சாமி சொல்லி கொடுத்த தவத்தொரு ஞான ஒரு வேணுகோபால சாமி வெளிப்படுத்திய தபோவனம் என்கிற இடத்துக்கு நாங்கள் சென்று குரு காட்டிய அல்வழியில் நாங்களும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எது எண்ணுகிறாய் நீ அதுவாக ஆகிறாய் அப்படிங்கிற மாதிரி சும்மா நீங்கள் நான் சொன்னால் மட்டும் பத்தாது, அதன்படி நடக்கணும். இந்த சிவன் என்றால் இந்த உடல், ராத்திரி என்றால் இருள். இந்த சிவமான இந்த உடலுக்குள்ள இருளான ராத்திரி என்ற இருளை நம்ம உடலுக்குள் சேர்க்காமல் விழித்திரு. அதுக்கு அம்மா வந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுத்தாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஞானம் நம்மளுக்கு வரல. அதனால் நம்ம ஒரு சின்ன சொற்பொழிவு மாதிரி நம்மளுக்கு ஒரு அருமையான இதை கொடுத்து நம்ம சாருக்கும் நம்ம டாக்டர் ஐயாவுக்கும் முதல்ல நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை நீக்குதல், விழித்திரு, நம்ம உடம்புக்குள்ள உள்ள எதுவும் புகாமல் இருக்கிறத விழித்திருன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சும்மா கண்டக நாயத்தை பேசிட்டு கோயில் போய் அந்த நாயத்தை பேசிட்டு இந்த நாயத்தை பேசிட்டு அவங்க போனாங்க இங்கே போனாங்க நாயத்தையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம கிட்ட இருக்கிற நாம் முன்ன சேர்த்து கொண்ட சாவனைகள் பாவனையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் சக்தி நம்மளுக்கு பெருகி இருந்தாலும் நம்மளுக்குள் இருந்தாலும் எத்தனையோ கோடி சரீர கடந்து மனித உடலை பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த மனித உடலுக்குள்ள இனி வரும் காலங்களிலும் நம்ம கிட்ட கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. கோபம், குரோதம், வேதனை, விரைத்து, சலிப்பு, சோர்வு இதெல்லாம் நீங்கணும். இந்த ராத்திரியிலிருந்து நான் நீ வரக்கூடிய காலங்களில் நான் அன்பு, பாசம், பரிவு, மகிழ்ச்சி, சாந்தம் என்ற நல்லுணர்வை எங்களுக்குள் சேர்த்தணும். எங்கள் குடும்பத்துள்ளோர் அனைவரும் இந்த சக்தி பெறணும். நாங்கள் பார்க்குறையெல்லாம் இந்த சக்தி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுக்குள் பதிவாக்கணும். அப்போ பதிவாக்கின உணர்வு நம்மளுக்குள் செயலாக்கு. எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிற நம்ம எண்ணம் நல்லா இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய சொல்லு நல்லா இருக்கு. சொல்லு நல்லா இருந்ததுன்னா நம்ம நடக்கக்கூடிய செயல் நல்லா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா அம்மா நல்லா இருக்காங்க, ஐயா நல்லா இருக்காங்க, இவங்க வெளிப்படுத்தினா இந்த தெருவில் போனால் இந்த பாரு தெருவில் இருக்க நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நாம் அதுக்கு எடுத்துக்காட்ட நடக்கணும் முதல்ல. அதுதான் எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிறது. அதுக்காக நாம் அந்த அந்த இதுக்கே நாம் அர்ப்பணிச்சிடணும் கதையை. அடுத்தவன் என்ன சொல்கிறோன்னா நம்மளுக்கு தேவையில்லை. நாம் நல்லபடியாக நாம் நடந்து போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எது நல்லது தோணுதோ அதை வெளிப்படுத்தலாம். அப்போ இங்கே வந்து இந்த ஒரு அற்புதமான அருமையான ஒரு நிலைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வந்து ஆத்மலிங்கத்தை மட்டும் வச்சுதான் மட்டும் அந்த ஆத்மலிங்கத்தோட இவரும் ஐக்கியமாயிறாரு, டாக்டர் ஐயாவும் ஐக்கியமாயிறாரு. அப்போ கொடுக்குற நம்ம எங்களுக்கும் அதே மாதிரி தியான வழியில் அன்புல நான் சாமிகிட்டையும் கூட சொல்லியிருக்கிறேன். தேனி மாவட்டத்தில் விஜய் டாக்டர் ஒருத்தர் இருந்தார். இதே மாதிரி ஐயா வந்து இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து கேப்சூலாக கொடுப்பார். அதில் தபோவன திடீர் தான் போட்டு கொடுப்பார். சாமி இந்த கேப்சூல் 4 சாப்பிட்டு நல்லா போயிருப்பார். அங்கேருந்து வந்து 4 நாள் நல்லா போச்சு ஐயா அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. டாக்டர் பேசணும்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்பிக்கை அதை முதல்ல வெளிப்படுத்தணும். முதல்ல அவங்க கொடுக்கறக்கூடிய சொல்லு நல்லா போயிடும் சொல்கிறாங்க. அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்திக்கணும், உங்களுக்கு பதிவாக்கிய செயலாக்கணும். நல்லா போயிடும் டாக்டர் சொல்லுச்சுன்னா அது நல்லா போகணும் அப்படின்னு எண்ணத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் நோய் நல்லா இருக்கு. டாக்டர்கிட்ட 3 தடவை வந்து நல்லா இல்லை அப்படின்னு போய் இங்கே நல்லா ஆகாது. நீங்களே முதல் தடுப்பு போட்டுக்கிறீங்க, அதனால் வந்து நல்லா ஆகாது. அவர் எத்தனை தடவை வர சொல்கிறாரோ அத்தனை தடவை வந்தால் அதுக்கு மேலே பாரு ஒரு எடுத்துக்காட்டுனா சாதாரணப்பட்ட நிகழ்வுகள் இந்த இதில் கிடையவே கிடையாது. ஒளிவு மறைவு கிடையாது.
ஐயா அப்படியேப்பட்ட ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போய் நடக்க முடியாத நிகழ்வு பெரிய ஒரு இது யூடியூப்ல எல்லாம் போட்டு செயல்படுத்தணும். சார் சும்மா வச்சிருக்காரு. இது நம்ம எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்காரு. 10 50 பேர் 100 பேருக்கு மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா இது பெரிய இதுலயே சொல்லி அதை வெளிப்படுத்தக்கூடிய வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் அவர் வச்சிருக்காரு. ஏன்னா இது மம்மையில வளரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு இல்லைங்களா சாமி? அதுதான் உண்மை. அது அவர் மூலமா அதை வெளிப்படுத்தி மென்மேலும் வளரணும். அந்த ஆற்றலும் சக்தி சாமி வரணுங்கிற அவர் நினைக்கிறாரு. அதுக்கு நாமளும் பக்கத்துலையா இருந்து நாமளும் வந்து வரக்கூடிய எப்படி நாம அவர் சொல்லி நாம் நல்லா போச்சு நாமளும் போய் 4 பேர்த்துட்டு போய் சொல்லணும். சார்ட்டு போனால் நல்லா இருந்துச்சு, அவருக்கு கொடுக்குற மருந்து நல்லாச்சு, அவருடைய எண்ணம் நல்லாச்சு, அவருடைய சொல்லு செயலாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்வோடு வந்தால் எந்த நோயும் நம்மள்கிட்ட அணுகாது. ஆக நாம் எதை எண்ணுகிறோயோ அதுவாய் ஆகிறேங்கிற மாதிரி நாம் எதை எண்ணணும், நல்லதையும் நடக்கணும், நல்லதே செயல்படுத்தணுங்கிற நிலைக்கு வந்து இந்த மகா சிவராத்திரியில் நாம் வந்து இல்லாத சதா அந்த சாமி சொன்ன மாதிரி அந்த நாமத்தையே நமக்குள் செலுத்தி சிவம் என்ற நாதத்திலேயே நம்மளுக்குள் செலுத்தி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அடியிலேருந்து நாதமாக வருது பார்த்தீங்களா? அந்த வயிற்றுலேருந்து அந்த ஓம் சாதாரணப்பட்டது இல்லைங்க. நீங்கள் ஓங்கார சக்திங்கிறது இந்த ஓம் என்ற நீங்கள் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் தான் முதல் போட்டிருக்கு. அதில் ஏகப்பட்ட இது இருக்குங்க. வைரிய கேட்டாலும் ஓம்னா பிரணம்னு சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்கு விளக்கம் தெரியாது. அப்பேற்பட்ட விஷயம் வந்து ஓமுக்குள் அடங்கிருக்கு. ஒரே ஓம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஓம்ங்கிறது அடி வயிற்றுலேருந்து நாதமா வந்து வெளியே ஒரு ரீங்காரமா போய் கீழே வர ஓ அந்த இம்மு வந்து ரீங்காரமா கீழே வரணும். அந்த ஆற்றல் சக்தி நம்மளுக்குள் இருக்காது. அதை நீங்க சதா அதை செருகேற்றிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்குள்ள சகல நோய் நீக்குங்கிறது உண்மை. இது நான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனுபவித்து பார்த்தால் மட்டும்தான் அது. மேடம் சொன்ன மாதிரி 4ஆம் கால பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்கிற மாதிரி 4ஆம் காலத்தில் ஒவ்வொருத்தரும் மகரிஷி ஞானிகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நான் போய் சேரக்கூடிய இடம் ஒன்று, நான் போகிற வழி தான் பல விதத்தில் இருக்குது. ஆக 4ஆம் காலங்கிறது 4:30 to 6 அந்த வந்தில் நம்ம காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் பேசியிருப்போம். இந்த நோக்கத்தில் விஷத்தன்மையெல்லாம் இந்த சூரியனிலிருந்து வெளிப்படுத்து காந்த சக்தி மேலே இழுத்து அதை இப்போ வெளியே வரைக்கும் நுகர்ந்து காலையில் பிரபஞ்சத்துக்கு மீண்டும் அந்த துருவத்த எல்லையிலேருந்து பூமிக்கே லகுவாக வருது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் எந்திரிச்சு நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ, உங்கள் தெய்வத்தை வழிபடுறீங்களா, தியான வழியில் பாடுறீங்களா, அப்போ வந்து உங்களுக்குள்ள அபிரதமான சக்தி கிடைக்கும். இதுதான் உண்மை. சயின்டிஃபிக்கலாக இதுதான் உண்மைங்க. அதுக்கு தான் 4லேருந்து 6க்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போய் சொல்கிறது, எந்த ஒரு நல்ல காலத்துக்கும் அதுக்கு நேரங்காலமே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. பிரம்மம் என்றால் உருவாக்குதல். அது இம் கடைசியில் சொன்னீங்கன்னா பிரம்மம் முன்னா அந்த ஓம்ங்கிற வார்த்தையிலேருந்து அப்படிங்கிற வந்து இம்னா உருவாக்குதல், ஓ என்றால் இயக்குதல் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெளிவாக ஞானிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி நம்ம போய் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் சக்தி எடுத்து இங்கே வந்திருக்கு நாம் எல்லாருமே இந்த ஆத்மலிங்கத்தின் ஆற்றல் சக்தி பெற்று இன்னும் மென்மேலும் இந்த இடத்துல இந்த ஞானம் இந்த சக்தி வளர்ந்து இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் நோய் நீக்கக்கூடிய சக்தி பெற்று நமது டாக்டர் ஐயா பல்லாண்டு வாழ்ந்து அனைவரும் உடல் நலம் உடல் பலம் மனநலம் பெற்று வாழ்க்கையெல்லாம் நலமலம் பிரார்த்தித்து இந்த நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. இப்போது வந்து நம்ம தாய் தந்தை எண்ணி ஒரு பாட்டு நம்ம குருநாதர் காட்டி சொல்லிடல. நீங்கள் உங்கள் உயிரான ஈசனை எண்ணி புருவ மத்தியத்தில் சதா நம்ம உயிர் நம்ம இயக்கிட்டே இருக்குது. அது ஆண்டவனாக வணங்கி நாம் எண்ணுவோம். இந்த பாட்டை நமக்கு ஒரு பாட்டு மட்டும் பாடி பாட்டு நிறைய பாட்டு இருக்குதுங்க. அப்புறம் இன்னும் நேரம் கழிச்சு பாடலாம். ஏன்னா பின்னாடி அவர் சார் பேசணும், நிறைய உங்களாட்டத்தில் பேசிக்கணும். ஓம் என உயிரின் இயக்கம் எண்ணிய எண்ணமே இறைவன். ஓம் என உயிரின் இயக்கம் எண்ணிய எண்ணமே இறைவன். உணர்வின் செயலே தெய்வம், உணர்வின் செயலே தெய்வம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நின்று இயக்கும் உயிர்கடவுள் எண்ணிய எண்ணமே இறைவன்.
உணர்வின் செயலே தெய்வம், உணர்வின் செயலே தெய்வம், உணர்வின் செயலே தெய்வம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உயிர் இருப்பின் உடல் சிவம், உயிர் பிரியின் உடல் சவம். உயிர் ஒளியின் உடல் பெறுவதே பிறவியில்லா நிலை, உயிரொளியின் உடல் பெறுவதே பிறவியில்லா நிலை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சூட்சும காரணம் அத்வைதம், ஸ்தூல காரணம் துவைதம். சூலத்தின் அணுவின் இயக்கமே விசிஷ்டாத்வைதம், ஸ்தூலத்தின் அணுவின் இயக்கமே விசிஷ்டாத்வைதம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒவ்வொரு மகரிஷிக்கும் ஒரு பாட்டு நம்ம ஞானகுரு எழுதியிருக்கிறாங்க. அந்த பாட்டை மட்டும் படிக்கலாம். அது இதெல்லாம் சாமி எழுதி கொடுத்த பாட்டுங்க. அது படிக்கலாம். அணுவின் அகத்தை அறிந்த அகஸ்திய மகரிஷியே, அகிலாண்ட மனத்தையும் அறிந்திட அருள்வாயே. என்னம் ராமனென வடித்த வால்மீகி மகரிஷியே, எண்ணம் சொல் செயல் தூய்மை அடைந்திட அருள்வாயே. எண்ணம் சொல் செயல் தூய்மை அடைந்திட அருள்வாயே. நிதம் ஒரு மூலிகையை போதித்த போகமா மகரிஷியே, நிலமக்கள் உடல் நலத்துடன் வாழ்ந்திட அருள்வாயே. மூன்று சக்தி என மூல ஞானம் கொடுத்த கோலமா மகரிஷியே, முழுமை பெற்ற அருள் ஞானம் பெற்றிட அருள்வாயே. முழுமை பெற்ற அருள் ஞானம் பெற்றிட அருள்வாயே. உடல் உயிர் உணர்வினை விளக்கிய வியாசமா மகரிஷியே, உணர்வினை எனக்குள் புனிதம் பெற்றிட அருள்வாயே. பேசும் தெய்வம் ஞான குருவை தந்திட்ட சத்குருவே, பேசும் தெய்வம் ஞான குருவை தந்திட்ட சத்குருவே, பேசும் தெய்வம் ஞான குருவை தந்திட்ட சத்குருவே. சாகாக்களை நீக்கி வேகா நிலை பெற அருள்வீரே. உயிரே கடவுளென உரைத்த அருள் ஞான குருவே, உயிரே கடவுளென உரைத்த அருள் ஞான குருவே, உமதருளால் எமதுயிர் உயர்வடைய
அருள்வீரே குருவே ஞான குருவே குருவே அருள் ஞான குருவே. இந்த உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருந்து எப்படி இயக்குது அப்படிங்கிற சாமி எழுதியிருக்கிறாங்க இந்த பாட்டு. என்னுள் நிறைந்திருந்து என்னை ஆள்பவனே குருதேவா, என்னுள் நிறைந்திருந்து என்னை ஆள்பவனே குருதேவா குருதேவா, என்னுள் அனைத்து அணுவும் குருவே, என்னுள் அனைத்து அணுவும் குருவே, என்னுள் அனைத்து அணுவும் குருவே, உன்னருள் பெறவே எனக்கருள் செய்வாய் குருவே, தினம் தினம் உனை மறவாதிருக்க, தினம் தினம் உனை மறவாதிருக்க எனக்கருள் செய்வாய் குருவே, எனக்கருள் செய்வாய் குருவே, உடல் உள்ளவரை உடல் உள்ளவரை உனை மறந்திடாதிருக்க எனக்கருள் செய்வாய் குருவே, எனக்கருள் செய்வாய் குருவே, நின்னருள் என்றும் என் நினைவில், நின்னருள் என்றும் என் நினைவில் நிலைத்திருக்க எனக்கருள் செய்வாய் குருவே, எனக்கருள் செய்வாய் குருவே, கோள்கள் மாறினாலும் கோள்கள் மாறினாலும் என் உணர்வுகள் அனைத்தும் உனை மறவாதிருக்க எனக்கருள் செய்வாய் குருவே, எனக்கருள் செய்வாய் குருவே, உடல் உள்ளவரை உனை மறந்திடாதிருக்க எனக்கருள் செய்வாய் குருவே, எனக்கருள் செய்வாய் குருவே, பார்ப்பதெல்லாம் பரம்பொருள் நிலையே ஆங்கே கேட்பதெல்லாம் உணர்வாராயின் ஆத்ம ஜோதி தெரிகின்றது, அதில் ஆண்டவன் தரிசனம் கிடைக்கின்றது, ஆத்ம ஜோதி தெரிகின்றது, அதில் ஆண்டவன் தரிசனம் கிடைக்கின்றது, ஓடிய கால்கள் நின்றதம்மா அவை ஓங்கார சக்தியை உணர்ந்ததம்மா, ஓடிய கால்கள் நின்றதம்மா அவை ஓங்கார சக்தியை உணர்ந்ததம்மா, குருவின் குருவாய் வளர்கின்றோ எங்கள் திருவருள் மகிமையை உணர்கின்றோ, குருவின் குருவாய் வளர்கின்றோ எங்கள் திருவருள் மகிமையை உணர்கின்றோ, ஆத்ம ஜோதி தெரிகின்றது, அதில் ஆண்டவன் தரிசனம் கிடைக்கின்றது, உள்ளத்தின் ஒளியை காண்கின்றோ இந்த உலகத்தின் உண்மையை உணர்கின்றோ, உள்ளத்தின் உணர்வை உணர்கின்றோ இந்த உலகத்தின் உண்மையை உணர்கின்றோ, கல்வியை நோக்கி போகின்றோ மானிடரே காலம் குறுகியது வாருங்களே, கல்வியை நோக்கி போகின்றோ
மானிடரே காலம் குறுகியது வாருங்களே, ஆத்ம பயணம் நடக்கின்றது நண்பர்களே, ஆதிசக்தியை காண்போம் வாருங்களே, ஆத்ம பயணம் நடக்கின்றது, அதில் ஆத்ம ஜோதி தெரிகின்றது, அதில்